கிருஷ்ணா லவ் ஓ லவ் படத்தில் நான் நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அண்ட் ஃப்ரம் மை மதர். என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து டிரெக்டர் மகேஷ் சருக்கு சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து மைக் இஸ் ஓகே யா இந்த கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அண்ட் தினேஷ் சார். டாக்கிங் அபவுட் பவிஷ் ஹீரோ, அவர் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப தங்கமான ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஸ்வீட், டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் ஆக்டிங். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் ஐ சா ஸோ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஹிஸ் டயலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங். நாகதுர்கா, ஐ ஒர்க் வித் ஹர். ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் ஹார்ட். ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட வந்து இப்போ படையப்பா ரிலீஸ் ஆனப்போ தியேட்டரில் மாஸ்க் எல்லாம் போட்டு டிக்கெட்லாம் பறக்க விட்டு இருந்தப்போ செகண்ட் டே வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் நடிக்கிறேன். ஐ வாஸ் லைக் wow, what a great legend. The day before yesterday also I saw Dasavadaram 100 times பார்த்திருப்பேன் சார். So I'm such a big fan of yours, Vanitha ma'am. பிஜி முத்தையா சார், அவர் கூட ஒரு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இந்த படம் நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டீம், டிரெக்டர்ஸோட அசிஸ்டன்ஸ் அண்ட் மேனேஜர் டீம், காஸ்டியூம் டீம் எல்லாருக்குமே, என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஜென்சிக்கான ஒரு படம். So we'll all enjoy and make this movie a blockbuster. Thank you so much. Thank you. ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேருக்கு சார் அதான் சார் வணக்கம் சார், ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிடுறேன் சார். இந்த வாழ்க்கையில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அது என் வாழ்க்கை முடியத்துக்குள்ளே சொல்லிவிடுவேன். ஆனால் வாழ்க்கை பூரா 2 பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த 2 பேர் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். உங்கள் 2 பேருக்கு என்னோட தேங்க்ஸ் சார். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து நமக்கு நல்ல பாசத்தை கொடுத்துருவாங்க, ஒரு அப்பா வந்து நல்ல பாதுகாப்பை கொடுத்துருவார். ஆனால் நம்ம கண்ட கனவை அப்படியே தூக்கி கையில் கொடுக்கறது கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்படி எனக்கு கிடைச்ச கடவுள் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ இது அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜில் ஒரு கதையை வந்து ஒரு டிசைன் ஆஃப் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகணும்னா அது கன்ஃபார்மாக ஒரு ஹீரோவால் தான் முடியும். அப்படி ஒரு ஹீரோ தான் பவிஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதாவது சார், நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மானிட்டர் பார்க்குறோம். நான் வந்து மானிட்டர் 2-3 தடவை பார்ப்பேன். ஆனால் ஒரு நாளும் பவிஷ் ப்ரோ மானிட்டரை வந்து பார்த்ததும் இல்லை, மானிட்டர் உட்காந்ததும் இல்லை. ப்ரோ உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ப்ரோ, நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ பவிஷ் ப்ரோ வந்து இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக போவார். ஆல்ரெடி அவர் உயரத்தில் தான் இருக்கார். இதோட பெரிய உயரம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் சார். அப்புறம் நாகதுர்கா. ஸோ நாங்கள் ஒரு ஹீரோயினுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் நல்லா நோன் ஹீரோயின் போங்கன்னு அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்கள இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே பேசணும். ஓகே, நாகதுர்கா அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வேண்டியது கேஎஸ் ரவிக்குமார் சார். ஸோ எப்படின்னா, எங்கள் அப்பாலாம் படம் பார்க்கும்போது கூட்டு போகும்போது அவர் படத்தை தான் சொல்லுவார். எங்கள் அப்பா வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை பேசி பேசி தான் நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே என்னோட அப்பாவே என்னோட அப்பா சொல்லி சொல்லி வளர்ந்ததுனால என் கதையில் இருந்த ஹீரோக்கு அப்பாவாக அவரை உள்ளே கொண்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத கேஎஸ் ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தார். சார் தேங்க்ஸ் சார். சரிங்க சார். செல்வராகவன் சார். ஸோ செல்வராகவன் சார் வந்து நான் படம் முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த டைரக்டர்ஸில் வந்து செல்வராகவன் சாரும் எஸ்ஜே சூர்யா சாரும் தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் நம்மளோட சினிமாவை வந்து தட்டி விட்டுவாங்க. இவங்களால சினிமாவுக்கு வந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது படத்தில் அவங்க ஃப்ரேம்ஸில் பார்த்து அவங்க ஃப்ரேமை பார்த்து வளர்ந்த நம்ம ஃப்ரேம்குள்ளே நம்ம செல்வராகவன் சாரை வச்சது வந்து ஒரு மாதிரி மிராக்கலாக தான் இருந்தது. இன்னமும் அந்த மேஜிஷியன் வந்து என்கிட்ட நிறைய மேஜிக்கை பண்ணிகிட்டே இருக்கார். செல்வா சார், எப்பவுமே நான் செல்வா சார் லவ் யூ சார். வனிதா மேம் பற்றி சொல்லவே வேணாம். அவங்க அலப்பறை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் படத்தில். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வனிதா மேம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்காக தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் ஓவராலாக சொல்லிடுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்ன உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்டாக உட்காந்துருந்தவங்கலாம், ஹீரோவோட பாட்டியோட வீட்டுக்கு வந்தவங்க. ஸோ அந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ கிறிஸ்டி. இங்கே வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் நிகழ்வு இது வந்து ஒரு அறிமுக விழா மாதிரி தான். அடுத்தடுத்து நிறைய இருக்கு. ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகப்படுத்தணும், இந்த என்டையர் குழுவை வந்து உங்க முன்னாடி அறிமுகப்படுத்தணும் தான் இந்த விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். வந்திருந்து சிறப்பித்த அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
அண்ட் உங்களை சந்தோஷமாக உங்களை வெல்கம் பண்ணதில் ஹாப்பி. அண்ட் விமலா மேம், நீங்களும் மேடைக்கு வரணும். பவிஷ்னுடைய அம்மா விமலா மேமை நம்ம அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு வாங்க மேடம், வாங்க மேடம். உங்களுடைய பிளெஸிங் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்க முடியாது. எங்களுக்காக மேடைக்கு வாங்க மேடம். கொடுத்துரு. ஒரு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணுமா? நீங்கள் போய் முதல்ல தினேஷ் ராஜ்க்கு நன்றி. தினேஷ் சார், உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து நாங்கள் வந்து 3 படம் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மிகப்பெரிய சப்போர்ட். அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் டிசிப்ளின் தான். அவங்க வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் டிசிப்ளினாக எதிர்பார்ப்பாங்க. அதை நாங்கள் வந்து எங்களுடைய குழு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்போம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை பார்ட்னர் அண்ட் ஒய்ஃப் லலிதா. ஷீ டஸ் எவ்ரி ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் என்னுடைய ராஜேஷ் ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அவர் பயங்கரமாக எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. செல்லன் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். அந்த ஹோல் டீம் ரொம்ப டிசிப்ளினாக பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த படத்தை நாங்கள் பர்ஃபெக்டாக எதுக்குமே யாருக்கும் பாக்கி இல்லாமல் ஒரு படத்தை முடிக்கிறது, டைமில் முடிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் அமைஞ்சால் தான் முடியும். அதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக எங்களுக்கு கிடைச்சது மகேஷ். மகேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல நான் சொன்னது, இந்த கதை வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு அவர் கதை சொன்னது வந்து திங்க் மியூசிக், சந்தோஷ்ஜி அண்ட் மணி அண்ட் மகேஷ் எல்லாம். இங்கே மணி வந்திருக்காரு, தேங்க்யூ மணி. அவங்க எல்லாம் கதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. இது நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணல, எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராசஸாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இயக்குனர் ஒரு சிறப்பான கதை எடுத்திருந்தாருன்னா, அதாவது எழுதியிருந்தாருன்னா எப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது பிறகு அவங்க சொன்னது தான் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வயன். பிரதீப் ரொம்ப சூப்பராக வந்தார். அவர் பயங்கர எனர்ஜி. அவங்களுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து திங்க் மியூசிக்கில் ஒரு செல்ல பசங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பா டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீயாச்சு, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படின்னு ஒரு ஜென்சி கிட்ஸ் எப்படி பாட்டு கொண்டு வருவாங்களோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது பிறகு சிறப்பாக இந்த படத்தில் ஒரு 4 பாடல்களும் நல்ல ட்ரெண்டிங்கான பாடல்களாக பண்ணியிருக்காங்க. அது பிறகு பிஜிஎம்மும் சரி. நாங்கள் அந்த படத்தை அறிமுகம் ஃபாக்சன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் பரிமளா அன்கோ படம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி, என்னப்பா இன்ட்ரடக்ஷன் நம்ம போனோம்னு நினச்சோம், உங்கள் பேர் வேறு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னு. அடுத்தது அவர் வந்து லவ் பைட் படமும் பண்ணுறாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில், சந்தான சார் அடிப்பில். தொடர்ந்து 5 படம் போயிட்டுருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படத்தில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்னைக்கு நிறைய படங்கள் ஃபாக்சன் டீம் பண்ணுறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் திங்க் மியூசிக் டீம் தான். அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து திங்க் மியூசிக் தான். திங்க் மியூசிக் அந்த படத்தையெல்லாம் கதை கேட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை கேட்டாங்க. கேட்டுட்டு எஸ் இந்த படம் நல்ல படம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது பிறகு எல்லாமே அமைஞ்சது. அது பிறகு எல்லாமே பவிஷ் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டிருந்தாரு. அந்த கதைகள் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு நம்ம அடுத்ததாக பண்ணுற ஒரு படம் சிறப்பாக இருக்கணும், ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். முன்னாடி படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இயக்கிட்டாரு. அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம். இப்போ ஒரு புது இயக்குனர் வரும்போது அவர் வந்து ரொம்ப தயங்கி என்ன கதை எப்படி வந்து என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மேடம் விமலா மேடமும் அவரும் சேர்ந்து எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை பிடிச்சவொன்னே தான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரமாக படத்தை முடிக்கணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னோம். 5 மாதன்றது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது என்ன டேட் கிடைக்கணும், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டுடைய டேட்டு. பர்டிகுலராக கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அந்த டைமில் கரா படத்தில் பிஸியாக இருந்தார். ப்ளஸ் நம்முடைய செல்வராகன் சார் அவரும் பிஸியாக இருந்தார். பட் எப்படியோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிச்சு இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்துட்டோம். மிக முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய சப்போர்ட் மிக பெருசு இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு குருவாக இருந்து மகேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். படம் ஃபுல்லாக மேக்கிங்லேயே அவருடைய அந்த எமோஷனல் கேரக்டர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நெகிழ்வாக இருந்தது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அது பிறகு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டரில் நம்முடைய செல்வராகன் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணார். ஆனால் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணார், சார் எனக்கு ஃபீவர் போயிட்டே இருக்குது, காலையில் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாரு. இன்னைக்கு காலையில் மெசேஜ் பண்ணார், சாரி சார் நான் ட்ரெயிலரில் கண்டிப்பாக ட்ரெயிலர் லான்ச் ஆடியோ லான்ச்சில் இருப்பேன், எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, எழுந்து வர முடியல அப்படின்னாரு. அவர் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்படும். வி ஆர் வெரி ஹாப்பி. பவிஷ் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக 2வது படத்திலே, முதல் படம் என்பது அவருக்கு வந்து பல நடிகர்கள் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்டராக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நல்ல என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. 3
படத்து 3 சாங்கில் வந்து செமையான டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முழுமையான ஒரு ஹீரோவை நம்ம வந்து பவிஷில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில். பவிஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படத்து பிறகு அவருடைய கரியர் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பவிஷ் இஸ் வெரி டிசிப்ளின். தினேஷ் சார் சொன்ன மாதிரி வெரி டிசிப்ளின் ஆர்டிஸ்ட். 6:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து த்ரூ அவுட் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிற வரையும் ஃபுல்லாக இருந்தார். இப்போ ப்ரொமோஷனில் என் கூட இருக்குன்னு இருக்காரு. அவருக்கு நன்றிகள். இந்த படத்து மூலமாக நாங்கள் நாகதுர்காவை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பேர் நாகதுர்கா. நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கும். என்னடா 300 மில்லியனா, 400 மில்லியனா, 150 மில்லியனா அப்படிலாம் வியூஸ் இவங்க வீடியோ போட்டாலே என்னடா பண்ணுறாங்க இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோவா டான்ஸ் டைரக்டர் கொடுக்கல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக ஹீரோ சென்ட்ரிக்கான படம். பட் ஆனாலும் அவங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய டான்சிங் சென்சேஷன் அப்படின்னு வாங்க தெலுங்குல. இந்த படத்தில் வந்து ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி சார்மிங். ரொம்ப அழகாக இந்த படத்தில் அந்த கருத்தை உள்வாங்கி டயலாக்கை உள்வாங்கி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஷி வில் கம் அ பிக் ரவுண்ட் இன் தமிழ் சினிமா. ஆல்ரெடி தெலுங்கில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்லையும் ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட சேர்ந்து ஒரு லைவ் வயராக ஒரு ஃபயராக ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா வனிதா மேடம். வனிதா வந்து லைவ் ஃபயர் எல்லாம் சேர்ந்து படத்தில். அதோட என்னென்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வனிதா மேம் கிட்ட என்னென்னா அவங்க கேரக்டர் வந்து ஒரு 6 நாட்கள் நடிக்கிறோன்னு சொல்லும்போது வந்து சொல்கிறாங்க, சார் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு நாள் கூட நடிக்கிறேன், சம்பளம் எல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சம்பளம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சம்பளம் அதிகமாக கேட்பலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நடிக்க வந்தாங்க. அதாவது பாட்டில் நடிக்கிறேன் அப்படிலாம் வந்தாங்க பாருங்கள். டேரக்டர் சொன்னார், சார் அந்த அம்மா வந்து இந்த பாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நானே எப்படி இருந்துச்சேன், சரிடா இவ்வளோ சின்சியராக பண்ணும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட, சார் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் நம்ம சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்தளவு வந்து பெரிய லெவலில் வனிதா விஜயகுமார் இந்த படத்தில் அவங்களுடைய டீசரில் பார்த்தீங்க, அவங்களுடைய டயலாக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து சௌந்தர்யா மேடம் ஒரு அம்மா கேரக்டரில் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த படத்தில் ஆதித்யா வந்து திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஒருத்தர் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஆதித்யா கதிர் டைரக்டர் சொன்னார், சார் ஆதித்யா கதிர் போடலான்னு. அந்த சீனில் வந்து ஆதித்யா வந்து பிண்டிட்டார். ஃபுல் டே நாங்கள் எடுத்தோம். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு லெங்க்தியான ஒரு சீனு, ரொம்ப அருமையாக அவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய முழுமையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு படைப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் வந்து படம் முடிஞ்ச உடனே டபுள் பாசிட்டிவ் ரெடியாகுது, நாங்கள் படத்தை போட்டு காமிக்கிறோம். உடனே பிளாட்ஃபார்ம்லேருந்து சரி, அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது பிறகு வந்து சேட்டலைட் எல்லாருமே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, யூத்துக்கான படம், இந்த கால ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்களும் டைப் படத்துக்கு ரெடியாக வரும்போது தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது, ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் இதுவரையும் வந்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கும்போது நீங்களும் அதே மாதிரி நல்ல கருத்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எங்களோடு சேர்ந்து பணியாற்றின எங்களுடைய குழு மொத்தமாக மகேஷ் ராஜேந்திரன் ஆரம்பித்து பிஜி முத்தையா, அது பிறகு வந்து எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லோருக்கும் நன்றி. காஸ்டியூமர் எல்லாருமே ரொம்ப அழகாக இந்த படம் வந்து என்ன பிளான் பண்ணமோ 45 நாளில் எடுக்கணும். அதில் வந்து நிறைய கால் ஷீட் வரும், 60 கால் ஷீட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பிளான் படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதை கரெக்டாக மகேந்திரன் வந்து மகேஷ் ராஜேந்திரன் ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய டீம் ஃபுல்லாக, அதாவது டெக்னீஷியன் டீம் எல்லாம் அவ்வளோ அழகாக உடைச்சாங்க. ஒரு சின்ன படம், அதாவது நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் டீமும் ஆர்டிஸ்ட்டும் ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் பண்ண முடியும். அதை இந்த குழு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு படக்குழு கொடுத்துடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இழுத்துட்டே போகலாம், படத்தை முடிக்காமல் போயிட்டே இருக்கலாம், திருப்பி ரீஷூட் பண்ணணும் சொல்லலாம். அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் ரீஷூட்லேயும் நாங்கள் பண்ணல. அவர் மகேஷ் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரு நாள் கூட ரீஷூட் இல்லை. பிளான் என்ன பண்ணாரோ அதை தான் எடுத்தார். அதாவது ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை தான் எடுத்தார். அதை அப்படியே எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சார். அதில் நாங்களே சொன்னோம், சார் நம்ம கதையாக படிக்கும்போது நல்லா இதெல்லாம் இருக்கும், பட் சீன் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் எடிட் கொஞ்சம் தான் பண்ணமே தவிர படமாக பர்ஃபெக்டான ஒரு படமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு மகேஷ் ராஜேந்திரன். ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை விட பெட்டரான விஷுவல்ஸோட அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சுப்பிரமணிய சிவா சாருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் வேணும் சார் இந்த படத்துக்கு. அண்ட் இதோட முக்கியமாக எங்களுடைய அடுத்த படங்கள் 2 படங்களுடைய ஹீரோஸ் இங்கே வந்திருக்காங்க. கேபிஏ பாலா
அவருடைய நடிப்பில் இப்போ ரீமேட்ச் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. பாலாக்கு நன்றி இந்த விழாக்கு வந்ததுக்கு. காட்ஸ் இல்லான்னு ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. நிறைய சிஜி ஒர்க்கு. அந்த படத்தை நாங்கள் அந்த அளவு பிளான் பண்ணல, பட் ஆனால் சிஜி நிறைய வந்துருச்சு. அந்த சிஜியோட சேர்ந்து தர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. யங் நடிகர்கள், இளம் நடிகர்களுக்கு வந்து இளம் நடிகர்கள் கூட இருக்கணும் ஒரு ப்ரொமோஷன்லையும் எல்லாத்துலேயும். நான் அப்படிதான் ஒரு விஷயம் சொன்னேன். உடனே 2 பேரும் நான் வந்து சார் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பவிஷ் ப்ரோவோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் என்டையர் குழு இங்கே வந்திருந்து இதை நடித்த ரம்யா மேடத்துக்கும் சரி, இதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. வந்திருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தம்பி, இப்படி ஒரு டவுட் உனக்கு வரவே கூடாது. ஏதோ சந்தேகப்பட்டீங்களாப்பா தம்பிங்களா? அண்ணன், தம்பி, சித்தப்பள்ளி, பெரிய பள்ளி, அண்ணே மணி அண்ணே, அண்ணே தேவராஜ் அண்ணே, மீனாட்சி எல்லாம் கரெக்டாக இருந்ததுலப்பா. ஏன்னா நம்ம பிள்ளைய நல்லா எழுதணுன்றதுக்காக நான் பேசலப்பா. உண்மையாலுமே இதயத்திலிருந்து நான் பேசினேன் நான். நீ அப்படியெல்லாம் கழிப்பு விட்டு போயிடுவேன். என்ன மட்டும் போகலவே இல்லை நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் வந்து சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா அவர் பேசுவார், தியேட்டர் சம்மந்தம்னா பேசுவார், பட்ஜெட் பேசுவார், கதை பேசுவார், அடுத்தது ப்ராஜெக்ட் பேசுவார். இந்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ அதுலேயும் தனஞ்சயன் சார் அவர் பெரிய மாஸ்டர். அவர் வந்து பவிஷுக்கு ஒரு படம் டிசைன் பண்ணுறாருன்னொன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. மகேஷ், ரொம்ப நன்றி மகேஷ். என்னன்னா ஒரு ஹீரோ வந்து படத்தில் பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிடணும். பவிஷ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதாவது அந்த பையன், அதாவது நம்ம ஒரு ஒரு 2வது படத்தில் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சோம்ல ஒரு பவிஷ, சூப்பராக இருக்க பவிஷ். லுக்கு, அடுத்த டான்ஸ். அதாவது எங்கள் தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேலே வெறியா இருப்பாங்க. காரணம் டான்ஸும்பாங்க. விஜய் டான்ஸில் எக்ஸ்பர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. எக்ஸ்ட்ரானரியா இருந்தது எனக்கு. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணும்னா டான்ஸ் தான். ஏன்னா அதில் தான் விஜய்கிட்ட எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ ஆனது. அப்படி எக்ஸ்ட்ரானரியா டான்ஸ் பண்ணுற இவனை எனக்கு ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி. அதாவது இப்படி ஒரு கூச்சமுள்ள பையன். ஆனால் அதாவது முகம் பாருங்களேன், ஒரு கூச்சமான முகம் தான். ஆனால் போர்ல வந்துட்டா வீரனா ஆயிடுறது. எப்படி அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்க்குறேன்ல, ஒரு கூச்சமான பையன் தான் அவர். ஆனால் கூச்சம் எவங்கிட்ட இருக்கிறோம் அவன் பயங்கரமாக இருப்பான். ஏன்னா சாது மிராண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கப்பா. நான் என்னன்னா அந்த செருப்பால் அடித்தா புத்தி வரலையா சாங்கு, அது என்னன்னா ஒரு பசங்களுக்கான சாங்காக இருக்குது. மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது படம். நிச்சயமாக எனக்கு உண்மையாலுமே எனக்கு திருடாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது. தம்பி ஒன்று சொன்ன ஆதித்யா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதுவும் ரவிக்குமார் சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் மனிதாபிமானி கூட ஒர்க் பண்ணுறது. என்னென்னா நான் வந்து சாரை ஒரு விஷயமாக போய் பார்க்க போகிறேன். போனால் நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் இருக்கணுங்களேன். அப்போ நான் கண்ணாடி வந்து என் கண்ணாடி உடஞ்சிருந்தது. அதை நான் என்ன நினச்சிட்டேன், சும்மா கொஞ்சம் நாள் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாரு, சார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் என் முகத்தை கண்ணையே பார்த்துக்கிட்டு கண்ணாடியே. எனக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே சொன்னார், நீ ஏன் கண்ணாடியை மாற்றலைன்னாரு. சார் இதை மாற்றிடுறேன் சார். நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட மாற்றணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் மாற்றிட்டான்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கண்ணாடி வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்த உடனே இவங்ககிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு பார்த்து உடனே செய்கிறது இருக்குல்ல அந்த மனசு சார்கிட்ட இருக்கு. அந்த மனசுள்ள ரவிக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் பவிஷ். அடுத்தது பவிஷ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அன்பு தம்பின்னு சொல்லலாம், அறிவான தம்பின்னு சொல்லலாம், பண்பான தம்பின்னு சொல்லலாம், பாசமான தம்பின்னு சொல்லலாம். அதுக்கு தம்பின்றதுக்கு இல்லைன்னா தலைவன் போட்டுக்கலாம். அப்படி எல்லா குணமும் அழகாக இருக்கிற ஒரு பையன். நான் வந்து எவ்வளோ ஒரு பசங்களை பார்ப்போம் நம்ம. ஏன்னா அவங்க அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, மாமா பெரிய ஹீரோ. அப்படி இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்காத ஒரு பையன். ஏன்னா இந்த குணங்கள் சில பேர்கிட்ட அமையும். எந்த விஷயத்தையும் காட்டிக்காம ஓனா நானே ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தடுக்க முடியாது. பவிஷ்
எக்ஸ்ட்ரானரியான மேலே வர போகிறேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தை அதாவது பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஒரு சாங்கு ஒரு ட்ரெய்லர்லேயே பவிஷ் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தாய் தந்தையர்கள் என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் நீ தான் உன்னுடைய திறமையால் இந்த பையன் வந்து பெற்று எடுக்கிறதுக்கு இவங்க என்ன தவம் பண்ணாங்களோன்னு குரல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீ உதாரணமாக நிச்சயமாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து மகேஷ் ஃபஸ்ட்டு படமே எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கேன் சார். வந்து தினேஷ் ராஜ் சார் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கு சார் ஃபஸ்ட்டு படமே. அப்புறம் யார் சிங் மியூசிக் கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையை முடிவு பண்ணி எங்கள் பவிஷு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ இவ்வளோ உதவி பண்ணுறேன் ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு. ஆமாம்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றது தான் இல்லை எவ்வளோ. மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவோம் அந்த கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஏழைகள் எவ்வளோ இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ஹீரோ மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றும் வாழ்த்தும். அவங்களா துர்காவா அவங்க நாங்கள் துர்கா. அதாவது முன்னாடிலாம் சார் நல்ல ஒரு நாடக கம்பெனிலேருந்து வரணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரணும்னு இருந்தது. இப்போ பார்த்தா ரீல்ஸு அண்டு யூடியூபர். இப்போ அவங்க மில்லியன் கணக்கில் ஆட்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது பெரிய போர் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. வாழ்த்துக்கள்மா தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்ததுக்கு. இந்திய இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுடைய பவிஷ் ஹீரோயின் நீங்கள், அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதா மேடம் இருக்காங்க, அவங்க வந்தாலே வெடி அதுக்கு தான் இப்போ வெயிட்டிங் கண்டென்ட்டுக்கு. அவங்க அனைவருக்கும் நன்றி. பவிஷ்க்கு இப்படி ஒரு படம் கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மேடையிலையும் ஒரு 2வது 3வது இறங்கி பேசிடுவேன் சார். எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரில. பட் ஆனால் இந்த ஸ்டேஜை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது. இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற கீழே விழுந்து கடைசி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குண்ணா அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. வணக்கம். ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சார், அப்புறம் வந்து இயக்குனர் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப விருப்பம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஐயா அவர்களை வந்து அவரு கூட சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து மகேஷ் சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டோரி சொன்னார், நீங்கள் பண்ணி தரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இதாக இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கன்னா திருநங்கைகள் வந்து இப்படிதான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், இவங்களை இப்படி தான் காட்டணும் அப்படி தான் காட்டணும்னு. அது எல்லாத்தையுமே உடச்சி நாகதுர்காவுக்கு வந்து ஒரு சக தோழியாக நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நிறைய சக தோழிகள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலின பாகுபாடு இல்லாமல் எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கன்னு எந்த இடத்துலையுமே என்னை வந்து காட்டாமல் ஒரு ஃபீமேல் கேரக்டரில் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பவி சாராக இருக்கட்டும், நாகதுர்கா மேடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வனிதா மேம் ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. திரைப்படத்தை போய் கண்டிப்பாக எல்லா திரையரங்குகளில் பாருங்கள், வெற்றி பெறும். ரொம்ப 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 மகிழ்ச்சி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதில் ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தப்போ, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ, அதுக்கப்புறம் மகேஷ் சார் தான் ஃபோன் அடித்து கதை சொன்னார். ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேயும் உங்களோட இது பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ்
உங்களோட படங்கள்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி மிஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் பவிஷ் தான் ஹீரோ அப்படின்னும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இந்த லாங் ட்ராவல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் லெவலாக நான் இந்த மூவி என்னோட ஃபேஸில் நான் பார்க்குறேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இவர் அடுத்த படத்துலையும் திரும்பி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அகெயின் ஐம் ட்ராவலிங் வித் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாலா உங்களோட படலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல டீம். அண்ட் அங்கே பண்ணுறப்பவும் இந்த செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஏன்னோ வி ஹவர் ஸோ கம்ஃபர்டபுள். ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய டிரெக்டர், ஸோ நான் எதாவது தப்பு பண்ணிடுவேனா, இல்லை எனக்கு ஏதாவது லைக் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம், இல்லை எதாவது சரியாக வரலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் என்னால் வந்து நல்லா என்னால் என்ன என்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்னு நினச்சாரோ ஐ திங்க் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷ் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால தான் நான் இங்கேருந்து பேசுகிறேன். இந்த படத்தோட தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி டே ஜீரோலேருந்து நாங்கள் அசோசியேட்டட். ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொல்ல மகேஷ் ப்ரோ வந்தார். சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி கதை சொல்லுவார். ஃபஸ்ட் ஆஃப் முடித்தோன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சார் ஃபுல்லாக சொல்லிடுறேன் சார்னு சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ புது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஃபாக்ஸனை ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு மீட்டிங் தான், எனக்கு ஃபாக்ஸனை பிடிச்சிருக்கு, நம்ம ஃபாக்ஸனோட போகலான்னு. ஸோ டெக்னிக்கலி திஸ் இஸ் த டெபியூ ஃபார் ஃபாக்ஸன். அதுக்குள்ளே பரிமளானுக்கு ஒரு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ திங்க் இண்டிலேருந்து திங்க் மியூசிக் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன். அது இவ்வளோ ஈஸியாக இருக்கும் தனஞ்சயன் சார் எதுவுமே சொல்லல. ஓகேப்பா போகலாம். மகேஷ் ப்ரோவும் வந்துட்டு அதான் ஒரு குத்துப்பாட்டு மட்டும் வேணும்னு எங்கள்கிட்டையும் கண்டிஷனாக கேட்டிருந்தாரு. படத்தில் மொத்தம் 4 ட்ராக்ஸு. இதுக்கப்புறம் இப்போ ப்ரோக் பாய் பார்த்தீங்க, நெக்ஸ்ட்டு சக்குரான்னு ஒரு ட்ராக் வரும், அதுக்கு அடுத்து லோல் படவேன்னு ஒரு ட்ராக் வரும். எல்லாமே பிளாஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக நாங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பவிஷ் ப்ரோ வெல்கம் டு திங்க் ஃபேமிலி. நாகதுர்கா மேம் வெல்கம் டு திங்க் ஃபேமிலி. மகேஷ் ப்ரோ வெல்கம் டு திங்க் ஃபேமிலி. யா தேங்க்யூ. தனஞ்சயன் சார் தேங்க்யூ. தினேஷ் சார் தேங்க்யூ. இன்றைக்கி தான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடைகளில் உள்ள பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா தனஞ்சயன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மாரிசன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி ப்ரெஸ் ஷோக்கு வந்திருந்தார். வந்தப்போ பக்கத்தில் உட்காந்து படத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தை ஃபுல் ட்ராவல் ஸ்டோரியாக இருக்கு, ரொம்ப லொக்கேஷன் நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தார். நான் கேட்டேன். அப்புறம் என்கிட்ட கேட்டார், இது எங்கெங்கே பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை சார் அது ஒரு 10 நாள் மட்டும்தான் அவுட்டோர் போனோம், மீதி எல்லாமே சென்னையில் தான் பண்ணோம் சார் அப்படின்னோடனே, அப்படியா நீங்கள் அப்படின்னு விசாரிச்சாரு. நான் அந்த படத்தோட ஆர்டர் சார்னு சொன்னேன்னே சரி உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்பரு சேவ் பண்ணி கொடுத்தேன். எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம், எத்தனையோ பேர் கொடுத்துருக்கோம், ஆனால் அத்தனை பேர் நமக்கு கால் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கால் போயிட்டு எனக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் தான், 1 வீக்கில் எனக்கு ஒரு கால் வருது. அவர்கிட்ட இருந்த அவர் நம்பர்லேருந்து கால் வருது, மகேந்திரன் வாங்க ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே போய் பார்த்து ஸ்கிரிப்ட் கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்கிரிப்ட் படித்தோடனே. அதே போல் ரொம்ப நன்றி சார். அது இல்லாமல் அடுத்த படமும் எனக்கு கொடுத்துருக்காரு, பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் மகேஷ் ப்ரோ கதை ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக அந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எடிட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் கதையில் ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதில் எதுவுமே மாறல, அப்படியே இருக்குது படமாக. சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருக்குது. வைஸ் ப்ரோ சூப்பராக பண்ணிட்டீங்க. அது எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. தென் மகேஷ்க்கு தேங்க்ஸ். மகேஷ் முதல் ஸ்கிரிப்ட் நான் படித்தேன், மகேஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்டில் படிக்கும் போது என்ன இருந்ததோ அது அப்படியே விஷுவலாகவும் அந்த டைரக்ஷன் இருந்தது. ஸோ அதை கரெக்டாகவும் ஹீரோ கரெக்டாக பண்ணார். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபிஃப்த்து சார். ஆமாம். எனக்கு கொடுத்துருக்கேன். இது 5வது படம். அடுத்து இன்னொரு படம் பண்ணுறேன், 6வது படம் அவரோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் தனஞ்சயன் சார் தான். ஸோ அதனால் என்னென்னா அவருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பார்ட்னர் ப்ரொடியூசர் தினேஷ் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. மகேஷ் சாரை பற்றி சொல்லணுன்னா டைரக்டர் இப்போ சொன்னார் அவர்,
ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாருன்னு. சார் வந்து பேசிக்காக ஒரு ஃபுட்டி, அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக காரமாக அப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டாரு. என்கிட்ட கொஞ்சம் காரமாக நடந்துட்டாரு. ஹீரோ பவி சாரை பற்றி சொல்லணும். அது என்னென்னா டெடிக்கேஷன், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க டெடிக்கேஷன் டு த கோர் அவர். ஏன்னா அவர் வந்த ஸ்கூல் அப்படி. கண்டிப்பாக இன்னும் பெரிய இடங்களுக்கு போவார். அப்புறம் இந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரவிக்குமார் சார் பெரிய மென்டராக இருந்தார் இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, பட் ஸ்டில் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் நிற்கிறது என்னால் இன்னும் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது திங்க் மியூசிக், தனஞ்சயன் சார், தினேஷ் ராஜ் சார், எல்லாருக்கும் 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் மகேஷ் ப்ரோ ஃப்ரம் திங்க் மியூசிக் அவர் சொல்கிறேன், அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சொன்னார், லைக் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வெறும் இண்டிபெண்டன்ட் சீன்ஸ், நானும் வேன் என்னோட பார்ட்னர், அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், ப்ளஸ் அவருக்கு ஜுரம், ஸோ அதனால் வர முடியல. ஸோ என் பேர் பிரதீப். ஸோ எஸ், இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அண்ட் வி வர் லைக் எஸ் கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்போ தான் மகேஷ் ப்ரோ, நம்ம டேரக்டர் மகேஷ் ப்ரோவும் தனஞ்சயன் சாரும் மீட்டப், ஃபர்ஸ்ட் மீட்டிங் உட்கார வச்சாங்க. எவ்ரி திங் செம்ம வைப்ஸ். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டோரி எவ்ரி திங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களை ட்ரஸ்ட் பண்ணது அப்படின்றது, காசு நாங்கள் வெறும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி லைக் ஐ மீன் இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் இது மாதிரி விட்டுட்டு இருந்த பாய்ஸ். எங்கள் பேர் ஃபாக்ஸன், ஏன்னா ஃபாக்ஸன் தெருன்னு பெரம்பூரில் ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் உட்காந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்க பசங்க. எங்களை கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஹானஸ்ட்லி லைக் ஜஸ்ட் ரேண்டம் பீப்புள், வி ஆர் நத்திங் உண்மையாக சொல்லணும்னா. பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது, இந்த மாதிரி பெரிய உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் எஸ், ஸ்டோரி கேட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, செம்ம ஃபன், சூப்பர் சென்ட்ரிக்காக இருக்குது. ப்ளஸ் டேரக்டர் சார் கேட்டதுன்னா எனக்காக ஒரே ஒரு குத்துப்பாட்டு மட்டும் நல்லா போட்டு கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் உங்களோட ஜான்ரா நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட இது பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவிலே அது மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். யூஸ்வலி அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ எவர் லைக் மெட். ஃபர்ஸ்ட் எங்கள் டேரக்டரே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப பொறுமையாக இது பண்ணுப்பா, இட்ஸ் லைக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், எதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இது பண்ணலாமாப்பா, அப்படி அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரி எஸ், ப்ளஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார், வனிதா மேம், இந்த மாதிரி பவேஷ் ப்ரோ, நாங்கள் எல்லாருமே சரி ரொம்ப ரொம்ப இந்த மூவி எங்களுக்கு கிடச்சதுன்றது இன்னும் எங்களால் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் போது டெக்னிக்கலி திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி, பட் பரிமளன் கோ லைக் முன்னாடி சைன் பண்ணி டக்குன்னு போயிடுச்சு. பட் வி ஆர் ரியலி ஹாப்பி. ஹோப்ஃபுல்லி இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ், தனஞ்சய் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் ஈவெண்ட், மேக்கிங் திஸ் ஈவெண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா மீடியாவுக்கு இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ரொம்ப 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 ஸ்பெஷலான படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதுலேருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அது எந்த ஒரு சின்ன பசங்க பெரிய பசங்க யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கும். அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு கனெக்ட் ஆன உடனே எங்களுக்கு ஆஸ் அ பார்ட்னராக தனஞ்சய் கிடச்சது ரொம்ப 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 சந்தோஷம். அவர் வந்து இந்த படத்தோட மெயின் பில்லர். எங்களுக்கு எவ்வளோ எங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து இருந்து மொத்தமாக இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. ஸோ அவர் கூட சேர்ந்து நாங்கள் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ளஸ் இவர் கூட இது ஃபஸ்ட்டு படம், பட் இது இல்லாமல் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் இன்னும் ஒரு 2-3 படம் பண்ணுறோம் ஒன்றா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் மற்றபடி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, ஸோ ஒரு டெடிக்கேஷன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நான் ரொம்ப சொல்லுவேன் பவிஷ்கிட்ட. என்ன ஒரு டைம் என்ன சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது அவராக இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. பட் அஸ் அ ஹீரோவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப எதுவாக இருந்தாலும் 10 வாட்டி என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறதில்ல தயக்கம் இல்லாமல் ரொம்ப 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 ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக பார்க்குறேன். ப்ளஸ் டைரக்டரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருக்கு வந்து இந்த படத்தில் அவரால் முடிஞ்சது எல்லாமே பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு
ரசித்து என்ன பண்ண முடியுமோ அவரால் இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியும் அவரால் பண்ணிட்டார். ஆஸ் அ டெக்னீஷியனாக சொல்லணுன்னா இஸ் டன். இட் பி மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அவர் வந்து இது ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. ஆனால் அவர் வந்து இது ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஆல்பம்ஸாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபஸ்ட் படம்னும் போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மியூசிக் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு. ஒரு சாங் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க இந்த சாங்கில் அவரோட டேலண்ட் தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் அவரோட டேலண்ட்டை வனிதா மேம்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாம் ஒருத்தங்க விடாமல் சொல்லலாம். அந்த படத்தில் டைரக்டர் அந்த மாதிரி எல்லாரையும் வேலையும் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப பெருமை. எஸ் ரவிக்குமார் சார் லெஜண்ட். அவரை பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரியும். நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். ஸோ வி ஹேவ் ஸோ மச் ஹாப்பி சார் நீங்கள் அந்த படத்தில் பாட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் பாலா, தர்ஷன் இவங்கெல்லாம் வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்போ நான் இங்கிலீஷில் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். You are a very popular Telangana folk dancer, Kuchipudi artist and Telugu folk songs performer. What made you to consider film acting as a career? Firstly, ellarkum vanakkam, andarki namaskaram. And so as you said, I'm a Kuchipudi dancer and folk artist and everything, blah blah blah. But coming to film, so nothing was chosen by me actually, except Kuchipudi. I'm a Kuchipudi dancer since I was 6 years old. I'm also a Kuchipudi instructor too now. I feel that it was that the field has chosen, it has grabbed me into it. So yeah, the same way even the films also. ஓகே பவிஷ் ப்ரோ, ஆக்சுவலி நிலவுக்கு என் மேல் என்னடி கோவத்தில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 ஹீரோஸ் அதை கூட சேர்ந்து நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ ஒரு சோலோ ஃபிலிமில் ஒரு ஹீரோவாக இறங்குறது கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சா படம் நடிக்கும் போது? கண்டிப்பாக அது வந்து ஃபஸ்ட்டு டே அது கண்டிப்பாக இருந்தது. பட் போக போக வந்து டைரக்டரும் டீமும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கி என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இந்த ஃபங்க் வந்து யாரை பார்த்து வச்சிங்க நீங்கள்? ஃபங்க் எல்லாரும் யாரை பார்த்து வைப்பாங்க, நானும் அவர் பார்த்து தான் வச்சேன். ஏன்னா எனக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருக்குது. அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ டு பி அ பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா? Tamil cinema? இந்த கேள்வினா See, I'm very new to Tamil industry, please. Okay. I'm already little nervous. ஓகே, அப்போ நீங்கள் நான் கூப்பிடும்போது நெக்ஸ்ட் பேசலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. அப்படியே உட்காந்துக்கோங்க நீங்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அந்த படத்தில் பார்த்தோம். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி லவ் அப்படின்ற படத்துக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப அண்ட் உங்கள் ஓகே உங்கள் கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் நீக்கு அப்புறம் கதை கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த கதை எல்லாருமே கதை இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால இந்த கதை சூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன்.